வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரோட ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. அதுல கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாக பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்ப இப்படி இருக்கக்கூடிய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்பவே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா ஜூன் 1ஆம் தேதி 2026 அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ அது மிகவும் நல்ல ஒரு விஷயம். கடந்த ஒரு வருடமாக நீங்க போட்ட உழைப்பு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீர்களோ, வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு கட்டுறது, அது பண்றது, தொழில விருத்தி பண்ண ட்ரை பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட்டு, வெளிநாடு விஷயங்கள், என்னென்ன முயற்சிகள் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், உங்க ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்க பல முயற்சிகள் செய்திருப்பீர்கள். அந்த முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் 1ஆம் தேதி 2024 குரு பெயர்ச்சி 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஒரு பூர்த்தி ஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தரைங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஜூன்ல இருந்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் ஒரு அருமையான டைம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த தசாபுக்திகள் வறுமை ஆனால் கண்டிப்பாக ஒரு அருமையான திருமணம் நடக்கும். அதே சமயத்துல குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன், ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்து ஒரு குழந்தை பேரு பெற்று குடும்பமே ஒரு சுபிக்ஷம் அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு விஷயம் நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க நல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. ராகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் குருவோட சேர்றார். ஸோ குருவோட கேது சேருவது அருமைதான். ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே ஒரு உச்ச குருவின் பார்வைக்குள்ளேயோ சேர்க்கைக்குள்ளேயோ வராரோ, அந்த ராகு கேதுகள் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுப கிரகமாக மாறி கோச்சாரத்துல நல்ல சப்போர்ட் கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பருக்கு அப்புறம் இன்னுமே சில பண வரவுகள், சில நல்ல யோகங்கள் உள்ள ஒரு ஜாதகங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர்ல நடக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷம் 2023, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 26 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புத்தாண்டுல குறிப்பா சொல்லணும்னா ஜூன் 2026 இருந்து அந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு கோச்சாரத்துல நல்ல ஒரு தாக்கத்தை, நல்ல ஒரு சப்போர்ட்டை, இதுவரை செய்த எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாடா ஏதோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்தது, ஏதோ ஒரு லாபம் எடுத்தேன், இவ்வளவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாபம் வந்தது, ஃபேமிலியிலையும் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, மனசுல ஒரு குதூகலமா இருக்கிறது, பணம் எக்ஸஸா இருக்கு, அந்த பணத்தை வைத்து நான் வந்து கடனை அடைக்க முடியுது, கடனை அடிப்பதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைய முடியுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க போகிறார்கள். அதே சமயத்துல சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. அது என்னன்னா, நம்மளை எப்பவுமே செக்ல வச்சிருக்கோம், நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கோம், நம்மளை வந்து அடுத்தடுத்த காரியங்கள் வந்து தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக சனி இருக்கிறார். ஸோ நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும், பார்ட்னர்ஸா இருக்கட்டும், ஸ்பௌஸா இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்தோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம நினைக்கிறதெல்லாம் இப்படிதான்ட்டு நம்ம ஓப்பன் டாக்கா பேசணும்னா அது சம்டைம்ஸ் வேற மாதிரி போகும். சில சமயோஜிய புக்தியோட இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம கரெக்டான ஒரு முறையில நம்ம கன்னிராசிக்காரர்கள் பேசும் பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் நல்ல பலன்களை கொடுப்பார். குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கெடுவதல், குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட் பண்றது, படிப்புக்கு விஷயத்துக்காக செலவு பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள் இந்த ராகு 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறும் பொழுது கொடுக்கும். குழந்தைங்களால நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கறது,
அது மாதிரி நல்ல விஷயங்கள், புத்திர பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கிறது, நம்மளால குழந்தை இல்லைங்கிறப்ப இந்த கரெக்டா அந்த குரு பயிற்சி அப்போ குழந்தை பெறுவது, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ல போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனுக்கு மேல ஒரு நல்ல அமைப்பு கன்னிராசிக்கு வருது. அது உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரு வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்துல போடுற ஜாதகத்துல உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த கேத்த தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, யோகமான தசைகள் போகும்பொழுது உன்னமே நாம் சொன்ன பலன் உன்னமே ரெட்டிப்பா நீங்க பார்க்க போறீங்கிறது அர்த்தமாக நீங்க எடுத்துக்கலாம். இதே ஒரு சுமாரான தசையா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் குறைவான ஒரு பலன்கள் வருதுன்றதை நீங்க எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம துல்லியமான பலன்கள் உங்களோட ஜாதகத்தை போட்டு தசாபுக்தியில் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான யோகமான வேலை தொழில் என்ன, எது மாதிரியான துறையில போனா நம்ம ஜெயிக்க முடியும், எது மாற டைம்ல நம்ம வேலை மாறலாம், எது மாற டைம்ல நம்ம பிசினஸ் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்துல கடன் அடைக்க முடியும், எந்த நேரத்துல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும், எந்த நேரத்துல வெளிநாடு போக முடியும், எந்த நேரத்துல நம்மளோட வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு போக முடியும், தொழிலா வேலையா, நமக்கு தொழில் யோகமாக இருக்குதா அல்லது வேலை தான் நமக்கு கரெக்டா, எது மாதிரி ஃபியூச்சர் நமக்கு இருக்குதுங்கிறத உங்களுடைய தசாபுக்திகள் வைத்து 9 கிரகமும் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்துல எப்படி படர்ந்து இருக்கிறார்களை தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நாம எடுக்கும் பொழுது இப்ப நம்ம பார்த்த கோச்சார பலன் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி குரு, சனி, ராகு, கேது, இது மாதிரி ஆண்டு கிரகத்தின் தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் ஒருங்கிணைத்து தசநாதன் யாரு, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம பார்க்கும் பொழுது ஒண்ணுமே ஒரு துல்லியமான பலன் எடுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா எந்த விஷயம் நமக்கு வர இருக்கிறதோ, எது நமக்கு பிராப்தமாக தெரிகிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற எந்த விஷயம் நமக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காதோ, எந்த விஷயத்துல ஃபைனலா நம்ம ரைட் ஆஃப் பண்ணணுமோ, எந்த துறையோ எந்த படிப்பு நமக்கு கை கொடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்தை நாம ஓரளவுக்கு சைட்லைன் பண்ணி ஒரு கரெக்டான சாய்ஸை கரெக்டான டைம்ல நாம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு சமய விரயமோ, ஏன்னா ஒரு டைமும் நம்ம பேட் டெசிஷன் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்றப்பவும் நமக்கு ஒரு பிரைஸ் பே பண்றோம். ஏன்னா நேரமும் வீணா போகிறது, அதே சமயத்துல போட்ட காசும் பாத்தீங்கன்னா வேஸ்டா போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி நம்ம மிஸ்டேக் பண்ணும் பொழுது நமக்கு இன்னுமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமாகி நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வளர முடியாம போகிறதுனால சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைங்கிறது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில எப்படி ஒளி தத்துவம் செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி உங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்குது, எந்த நேரத்தில் நல்ல கர்மா கரைக்கிறீங்க, எந்த நேரத்தில் தீய கர்மாவை கரைக்கிறீங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முயற்சிகளும் திட்டங்களையும் தீட்டி நம்ம எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.